ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, டிடிடி வந்து லேட்டஸ்டா ஜனவரி மாசத்துக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட புக்கிங் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நெறைய நண்பர்கள் பார்த்துட்டு கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. நெறைய பேத்துக்கும் அதுல புக்கிங்ஸ்ல நெறைய டவுட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது இல்லாம நெறைய பேர் கேட்கக்கூடியது ஜனவரி மாசத்துக்கான ரூ. 300 தரிசன டிக்கெட் எப்பங்க ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாரம் எப்படியும் ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆர்ஜித சேவாவோட அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 12ஆம் தேதி திங்கட்கிழமை அடுத்த வாரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ரூ. 300 தரிசனமும் மேபி செவ்வாய், புதன்ல ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கன்ஃபார்மா அன்னைக்கு ஓப்பன் ஆகுன்றது இல்ல. டிடிடி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா வரும். கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணுவேன். அதனால நீங்க ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்டி டோக்கன்ஸோட அப்டேட் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு ஓரளவுக்கு வந்து திருமலையில கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். இப்போ டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன டைம்னு பாத்தீங்கன்னா, காலையில சரியா ஒரு 9:40 ஆகுது. ஸோ நைட்டு 10 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 36 டிக்கெட் தான் வந்து அவைலபிள் இருக்கிறதா லைவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஸ்லாட்டிங் பார்த்தீங்கன்னா, சில டைம் மதியான ஸ்லாட்ல இருந்து போடுறாங்க. சில டைம் வந்து நைட் ஸ்லாட் மட்டும் குடுக்குறாங்க. ஸோ அன்னன்னைக்கு வந்து டிடிடி என்ன பிளான் பண்றாங்களோ அத தான் சர்வதர்ஷன டோக்கனா குடுக்குறாங்க. இதுல நேத்து போனவன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் 5 அப்படி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜா ஒரு 3ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள இந்த டோக்கன் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க சாமி வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? எந்தெந்த இடங்கள்ல திருப்பதி, கீழ் திருப்பதியில வந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் குடுக்குறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா, ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜசுவாமி சத்திரம். ஸோ எனக்கு அது தெரியல அப்படின்னா, அங்க இருக்கவங்ககிட்ட கேட்டா கூட உங்களுக்கு வழி வந்து சொல்லுவாங்க. கோவிந்தராஜசுவாமி சத்திரம். இங்க வந்து ஆஃப்லைன்ல ரூம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க டிக்கெட்டும் அங்க போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? காலையில ஒரு 3ல இருந்து 5க்குள்ள எப்ப வேணும்னாலும் கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. சனி, ஞாயிறுனா மேபி 3, 3:30, 4க்குள்ள ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்றனால முன்னாடி குடுப்பாங்க. மீதி நாட்கள் எல்லாம் ஒரு 4 மணி இல்லன்னா 5 மணி. சில நேரத்துல 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. சில நேரத்துல 4:30, 5 மணி ஆகுது. ஸோ அதனால நீங்க என்ன டைம் ரீச் ஆகுறீங்களோ அங்க போய் வெயிட் பண்ணிக்கோங்க. பஸ்ல தான் நான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் நீங்க போய் வாங்கிக்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா, எது கூட்டம் அதிகமா இருக்கும்னா, எப்பயுமே சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பஸ்ல டிராவல் பண்றவங்க வந்து அதிகமா அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் போய் வாங்குவாங்க. இந்த 2 இடம் இல்லாம இன்னொரு இடம் எங்க அப்படின்னா, அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இங்க ஓரளவுக்கு கிரவுட் வந்து நார்மலா இருக்கும். இங்கேயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்க நடந்து போகலான்னு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நடைபாதையில போறப்போ டிக்கெட் தரமாட்டாங்க. இப்போ நீங்க ஸ்ரீவாரிமெட்டு போறீங்கன்னா, நீங்க ஒண்ணு ட்ரெயின்ல வந்து அங்கிருந்து பஸ் எடுத்து தான் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போய் நடந்து போற பிளான் பண்ணுவீங்க. அப்போ நீங்க அங்கேயே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து போகலாம். இல்ல நீங்க வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போறீங்கன்னா, சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போகலாம். ஓகேங்களா? சோ நீங்க நடைபாதை பிளான்ல இருக்கீங்கனாலே ஃபர்ஸ்ட் போயிட்டு எந்த கவுண்டர்ல உங்களுக்கு ஈஸியா டோக்கன் வாங்க முடியுமோ அங்க போய் வாங்கிக்கோங்க. காலையில டைம்ல இப்போ கொஞ்சம் டோக்கன் முடிஞ்சிருது. நான் வந்து மதியானம் தான் போறேன், ஈவினிங் தான் போறேன் அப்படின்னா, சில டைம், சில நாட்கள்ல அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆன்லைன்ல இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு லைவ் அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. திருமலா அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் ரன்னிங் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அதுல டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கவுண்டர் போய் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் சர்வதர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நிறைய பேத்துக்கு இந்த டோக்கன் குடுக்கறது தெரியல அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா, டைரக்டா போயிட்டு அங்க கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ 20, 24 மணி நேரம் ஆகுது. நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 மணி நேரம் பக்கமா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. 7ஆம் தேதி அப்டேட் தான் டிடிடி குடுத்துருக்காங்க. அதுவே வந்து 24 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ஸ் கம்மி தான். ஆனா வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அவங்க இஷ்யூ பண்றதுனால அந்த ஸ்லாட்டட்க்கு ஏத்த மாதிரி தான் இவங்களையும் அலோவ் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்கறதுக்கு பிளான் பண்ணுங்க. வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட டோக்கன் வாங்குறதுக்கு எல்லாருமே லைன்ல நிக்கணும். எல்லாரும் ஆதார் கார்டு அவங்கவுங்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்று நீங்க வாங்கிக்கணும். 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டோக்கன் தேவையில்லை. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாது. நான் வந்து சர்ஜரி பண்ணலான் இருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா
உங்களால போய் ரொம்ப நேரம் நின்னு டோக்கன் வாங்க முடியாது, இல்லன்னா 5 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா? அதுல வந்து மெடிக்கல் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வேணா செக் பண்ணி பாருங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் போயிட்டு சீனியர் சிட்டிசன் இதுல வந்து பார்த்துட்டு வந்தேன். தர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுல வந்து நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல. டெய்லியும் வந்து 3 மணிக்கு தர்ஷன் டைம் இருக்கு. உங்களுக்கு படி ஏறணும், மேல நிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல. வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு, அந்த டைம் வரும்போது ஷார்ப்பா உங்களுக்கு வந்து தர்ஷனுக்கு அலோவ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த நாட்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்பெஷலான நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி ஸ்பெஷலான நாள்ல வந்து இந்த தர்ஷன் வந்து கிடையாது. இது ஆன்லைன்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஜனவரி மாசத்துக்கு இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதோட அப்டேட் வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு அந்த தர்ஷன் போயிட்டு வாங்க. ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னா, இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் பத்தி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணா நீங்க மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். ஸோ 300 ரூபாய்க்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ சேவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஸோ 2 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ கல்யாணோற்சவம் புக் பண்றீங்கன்னா 2 பேத்துக்கும் சேர்த்து தான் கப்பல் டிக்கெட்டா வரும். 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 2 பேர் நீங்க வந்து தர்ஷன் போக முடியும். இதுவே 11 வயசு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்க கூட கூட்டிட்டு போலாம். ஓகேங்களா? அலோவ் பண்ணுவாங்க. மத்த சேவாஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆர்ஜித சேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த சேவாவுக்கெல்லாம் ஒரு நபர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஜனவரி மாசத்துக்கு கல்யாணோற்சவம் எந்தெந்த நாள்ல ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம இப்பவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 12, 13, 14 அதுக்கப்புறம் 15, 16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்குமே சேவா நாட் பர்ஃபார்ம்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் இருக்கும். ஸோ அந்த நாட்கள்ல ஏகாந்தமா நடக்குது அப்படின்றனால பக்தர்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த நாட்கள்ல சேவா வந்து இருக்கும், ஆனா நமக்கு அலோடு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் சேவா நாட் பர்ஃபார்ம்டு. அப்படின்னா சேவா இல்லைன்னு நினைச்சு கூடாது. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில டைம் கேன்சல் பண்ணுவாங்க, சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஏகாந்தமா நடத்துவாங்க. ஓகேங்களா? அதுதான். அடுத்து 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா இருக்கு. 16, 28ஆம் தேதி 2 நாள் வந்து இல்ல. அடுத்தது ஊஞ்சல் சேவா. ஸோ ஊஞ்சல் சேவாவும் சேம் இதே நாட்கள்ல இல்ல. அடுத்து சகஸ்கர தீபலங்கார சேவா பாத்தீங்கன்னா சேம் தான். ஆர்ஜித சேவா. ஓகேங்களா? ஸோ ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதுவுமே இந்த நாட்கள்ல இல்ல. இப்போ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஜனவரியில இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய நாள் இதுல இருக்கா இல்லையான்றதை இப்பவே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணுன்றது இல்லை. இந்த ப்ளூல இருக்கிறது மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து கிரீன் வந்து மாறும். ஓகேங்களா? 12ஆம் தேதி கிரீன்ல அது மட்டும் தான் மாறும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒரு 5 ஐடி ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 300 ரூபா தரிசனமும் புக் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட டிரைவிங் லைசனோ பேன் கார்டோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த சேவா புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசனம் ஓப்பன் ஆகும்போது ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஸோ 2 நாள் 3 நாள் கூட நீங்க சேவா பார்க்கலாம், தர்ஷன் பார்க்கலாம். சேவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ண முடியும். இது லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் இது மட்டும் புக் பண்ற மாதிரி இருக்கும். 300 ரூபா தரிசன டிக்கெட் மாதிரி நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து வந்து புக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால எலக்ட்ரானிக் டிப்னு வருது இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ சுப்ரபாத சேவாவுக்கு எப்படி நாங்க டிக்கெட் வாங்குறது? இந்த அஷ்டதளபாத பத்மாராதனா அந்த சேவாவுக்கு எப்படி நாங்க டிக்கெட் வாங்குறதுன்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெருமாளோட அருள் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 1 இயர் பக்கமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது வரைக்குமே நமக்கு அந்த அருள் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாசம் மாசம் நான் வந்து ஓப்பன் ஆகும் போதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன். குலுக்கல் முறையில நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரு சாதாரண பக்தருக்கு இந்த ஆப்ஷன் மூலமா தான் கிடைக்கும். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருந்துச்சுன்னா அதுலயே நம்ம போகலாம். பட் எல்லாராலையும் அது போக முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சேவா தான் அதுக்கான ஒரு சான்ஸா இருக்கு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒரு லாகின் ஐடியில 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து லாகின் ஐடி வந்து பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த நியூ யூசர்ல போயிட்டு உங்களுக்கான லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. புதுசாவே கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் டிப்புக்கு, ஆர்ஜித சேவாவுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த விஷயம் இருக்கு.
வைகுண்ட ஏகாதசிக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நாட்கள்ல 300 ரூபா தரிசன டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து டைரக்டா போயிட்டு நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி இஷ்யூ பண்றாங்க. மத்தியானம் 2 மணில இருந்து இஷ்யூ பண்றாங்கன்ற தகவலும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோக்கன் கம்ப்ளீட்டா அந்த 10 நாளைக்கு முடியிற வரைக்குமே இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால நமக்கு போற அன்னைக்கு என்ன டோக்கன் கிடைக்குது, இந்த நாள்ல தான் கிடைக்குமான்றது கன்ஃபார்மா தெரியல. கூட்டம் அதிகமா தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால 300 ரூபா தரிசன டிக்கெட் பண்ணி போக முடியுன்ற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பேங்கிங் வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபாஸ்டா புக் பண்ணலாம். நிறைய பேர் அந்த 10 நாள் டார்கெட் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. முடியலன்னா நீங்க ஜனவரி 1, 2க்குள்ள போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 3 ஆஃப்லைன் கவுண்டர் இருக்கு. இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எங்கெங்கன்றது கண்டிப்பா டிடிடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்த தகவல் என்ன அப்படின்னா, டிசம்பர் 16ஆம் தேதி பிளாக்ல இருக்குல்ல. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி 1. ஸோ அன்னைக்கு 31ஆம் தேதியும் பிளாக்ல இருக்கு. இங்க அந்த டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் மேபி அதை பத்தி தெரியும். எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து கருட சேவை நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமை ஸோ சனி ஞாயிறு ஓரளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து புயல் எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்படியோ அதே மாதிரி தான் திருப்பதியிலையும். ஸோ போறதுக்கு பிளான் பண்றவங்க கொஞ்சம் கிளைமேட்டையும் பார்த்துட்டு போங்க. வெதர் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப பனிப்பொழிவா இருக்கு. நைட்டுக்கெல்லாம் ரொம்ப குளிர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சேஃப்டி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலுக்கும் டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப்னாலும் நான் கண்டிப்பா அதில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.